வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட பயண கட்டுரைகள் தான் இது எல்லாமே ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்கு. அது எல்லாமே தொகுத்து தான் மறுபடியும் புத்தகமாக போட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகத்தில் இந்த புத்தகம் மனிதர்களால் நிறையா ரொம்ப ரசிக்கப்பட்டுச்சு. இந்த புத்தகத்துக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகான பயணங்கள், மனிதர்கள், அவர் சந்தித்த சூழ்நிலைகளை பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும் போது கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் ஒரு 30 சாப்டர் படிக்கிற போது அந்த 30ல் 2 இடத்துக்காச்சும் நம்ம போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கே தோணும். அதுதான் இந்த தேசாந்திரி அப்படின்ற ஒரு புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல். இதை பற்றி தான் நம்ம தினமே ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்னாவில் ஒரு இரவு அப்படின்னு சொல்லி அந்த கஜுராஹோ செல்வதற்காக எஸ்ரா அவர்கள் ப்ரோ போட்டிருக்காங்க. அப்போ வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் போகணும். அங்கேருந்து ஒரு 4 மணி நேரமாக. ஸோ அதனால் அந்த ஒரு பயண குறிப்பு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்னா அந்த குளிரை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தெரியும். நான் இங்கேருந்து குளிர்லாம் பார்க்குறப்ப நம்ம போய் இந்த காசி, அந்த வாரணாசி, அந்த காசி சைடில் அந்த குளிரை பார்க்குறப்ப அதுதான் நிஜமான குளிர்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். நம்ம ஊரில் அடிக்கிற குளிர்லாம் இல்லை, அந்த ஊரில் அடிக்கிற குளிர் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் குளிரை நம்ம முழுசாக உணர முடியும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு 10 நாள் தொடர்ந்து அந்த குளிரில் இருக்கும் போது எப்படா வெயிலுக்கு போகலாம் அப்படின்றது தோண உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுமே இங்கே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. என்னதான் உங்களுக்கு அந்த குளிர் ரொம்ப அழகாக இருந்தாலுமே உங்களால் 10 நாளைக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெயிலை தேட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படா உங்கள் ஊருக்கு போகலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இன்னொன்று அந்த குளிரில் உங்களுக்கு தூக்கமும் சரியாக வராது. நிறைய பயம் வரும். கனவுகளும் வந்துக்கிட்டு இருக்கும். 7 மணிக்கு உள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படா போய் அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்குமே இந்த அனுபவம் இருக்குது. நானுமே ஒரு டைம் காஷ்மீர் போனப்போ என்னதான் காஷ்மீர் அவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே அவ்வளோ குளிர ஆரம்பிச்சிடும். அங்கே பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் கிளைமேட்டில் நம்ம பழகிட்டு அங்கே போய் ரொம்ப நாளாக நம்மளால் இருக்க முடியாது. மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துடும். ஏன்னா இது நமக்கு செட் ஆகிடுச்சு. அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த குளிர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுமே இங்கே அழகாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ட்ரெயின் ட்ராவலுக்கு முன்னாடியே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சான். அப்போது ஒரு ஃபேமிலி அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதையுமே ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த குளிர் எப்படி இருந்துச்சுன்றதை அவர் அழகாக இங்கே சொல்லியிருக்காங்க. நான் அதை படிச்சே காமிச்சிடுறேன். 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பயணத்தில் இருந்த எனக்கு எங்கேயாவது வெயிலை தேடி ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. வெயிலின் வருகை மிக தாமதமாகவும் குறைவாகவும் இருந்தது. இதனால் பகலை விட இரவு துவங்கியதுமே மனதில் குளிர் பரவ துவங்கிவிடும். ஏதாவது ஒரு அறைக்குள் போய் கம்பளியை போர்த்தி கொண்டு சுருண்டிவிட வேண்டும் என்று தோன்றிக்கொண்டே இருக்கும். 7 மணிக்குள்ளாகவே சாப்பிட்டு முடித்துவிட்டு கம்பளியை போர்த்தி கொண்டு குறைந்த மின்சார வெளிச்சத்தில் ஏதாவது புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பேன். குளிரில் உறக்கம் கூடுவதும் எளிதானது இல்லை. பாதி உறக்கத்தில் ஒரு ஆள் எழுப்புவது போல் குளிர் தன் அகன்ற கைகளால் தொட்டு எழுப்பும். சில நேரம் உடலின் மீது யாரோ ஏறி உட்கார்ந்து கொண்டு அமுக்குவது போன்று தோன்றும். பின்னிரவில் விழித்து கொண்டு விட்டால் அவ்வளவுதான். அதன் பிறகு உறக்கமும் வராது, விழித்திருக்கவும் முடியாது. காரணமற்ற பயமேறி இலைகளைப் போல மனதில் உதிரத் துவங்கிவிடும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பயமும் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மூடிய ஜன்னல்களுக்கு வெளியே நகரை குளிர் தன் விளையாட்டு மைதானம் போலாக்கி இருக்கும். தெருக்கள், வீடுகள் யாவும் உறைந்து போய்விடும். சில நேரங்களில் ஜன்னலில் இரும்பு கம்பிகள் கூட குளிர் தாங்க முடியாமல் நடுங்குவது போன்றிருக்கும். வட இந்திய நகரங்களில் உள்ள குளிர் அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது, காற்றோடு கூடியது. அந்த காற்று சிறிய ஊசிமுனை கிடம் கிடைத்தாலும் உள்ளே நுழைந்துவிடும். கால் விரல்கள், கைகள், உதடுகள், தலைமயிரென எங்கும் குளிரின் ரேகை பதிந்திருப்பதை விடிகாலை கண்ணாடியில் காண முடியும். குளிரில் கனவுகள் வருவதும் இல்லை. குளிர் எப்போதோ நாம் மறந்து போன பல துக்கமான நிகழ்வுகளை திரும்ப நினைவுபடுத்துவதை சில வேளைகளில் உணர்ந்தேன். அது போன்ற நிமிடங்களில் என்னை மீறி அறையில் அழுதிருக்கிறேன் சொல்லிட்டு அந்த குளிரை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு குளிருக்கு எப்படி இருக்கும், குளிர் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்குமே நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. குளிர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அடுத்த நாள் அந்த பனியெலாம் பார்க்கும்போது அந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அந்த கசடுகள்லாம் அழிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் உலகத்தை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த காலையில் அந்த பனி காலத்தில் அந்த பனியோட மக்கள் நடந்து வரதை பார்க்குறப்ப அந்த இடமே, அந்த ஊரே அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த ஊரில் உள்ள எல்லா கசடுகளையுமே அழிச்சு எடுத்துகிட்டு புதுசாக ஒரு இடத்த பார்க்குற மாதிரி இருக்குமா. அந்த பனி பொங்கிட்டு இருக்க அந்த குளிர்காலத்தில் அந்த ஊர் அதை அவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க. குளிர் கண்ணுக்கு தெரியாமல் நடமாடும் அரூபி. குளிருக்கு எத்தனை விரல்கள் இருக்கின்றன? குளிர் ஆனா பெண்ணா? குளிரின் நிறம் நீளமா இல்லை ஈயமா? இப்படி புத்தியை கசங்கச் செய்யும் அளவுக்கு ஏதோதோ நினைத்தபடி படுக்கையில் கிடப்பேன். குளிரை எதிர்கொள்வது, அதனுடன் வாழ்வதும் வட இந்தியர்களுக்கு பழகிய விஷயம். ஆனால் அவர்களும் கூட குளிரின் மூர்க்க நடனத்தை கண்டு உள்ளுக்குள் பயந்து போய் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் குளிரை எவரும் வெறுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிரை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த ஊர் தெரு எல்லா இடத்துலையுமே குளிர் ரொம்ப படிஞ்சு கிடக்கும். மக்கள்லாம் வருவாங்க, சின்ன பிள்ளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. பட் யார்ட்டையும் பேசிக்க மாட்டாங்க. அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவாங்க. அந்த கம்பளிலாம் போத்திக்கிட்டு அந்த அளவு குளிர் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாரு.
குளிர் பிடித்த இரவுகளுக்கு ஓரளவு பழகு போயிருந்த எனக்கு வாரணாசி ரயில் நிலையத்தில் இரும்பை தின்றபடியே அடங்கியிருந்த குளிரை கண்டபோது சற்றே பயமாக இருந்தது. குளிர் என்னை பிடித்துக் கொள்வதற்கு முன்பாக ரயில் ஏறிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ரயில் மிக தாமதமாக வந்தது. ரயில் கிளம்பி 10 நிமிடம் போன பிறகு குளிரின் உக்கிரத்தை இன்னும் உணர முடிந்தது. மூட முடியாத ஜன்னல்களின் வழியே குபுகுபுவென உள்ளே புகுந்தது குளிர். லாஸ்ட்டில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டார். அந்த சத்னா அவர் கஜுராஹோ போகிறதுக்காக அந்த சத்னா வந்து இறங்கணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அந்த சத்னா இறங்கினோடனே வந்து இந்த ரொம்ப தூரம் வந்து ரயில் பயணத்தில் வந்தார்ல, அது எல்லாமே வந்து அவருக்கு செட் ஆகலை. சாப்பாடு குளிர் எல்லாமே செட் ஆகலை. அப்போ வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்காரு. போய் டீ குடிச்சிருக்காரு. டீ குடித்தோடனே வந்து அவருக்கு மறுபடியும் அந்த உடம்பு சரியில்லாத வந்து அவருக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் யோசிச்சிருக்காரு, ஆகா நம்ம ஒரு கையில் ஒரு பை கொண்டு வந்தோமே, அந்த டீ கடையில் விட்டுட்டு வந்துட்டோமேனு மறுபடியும் போயிருக்காரு. அந்த டீ கடையில் ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்துகிட்டு வந்து அந்த பையை கொடுத்துட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே இவர் வந்து அந்த கஜுராஹோ போகணுன்னே, சரி வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த பெரியவர் அந்த மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து அந்த ஊசி போடுவாங்களா, அதெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த ஊசியெல்லாம் எடுத்து கழுவிட்டு ஊசியெல்லாம் போட்டாராம். அப்புறம் இவரே வந்து அந்த ரொட்டி எல்லாமே அந்த முதியோர் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா கஜுராஹோ போக முடியல. சத்னாலே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே அங்கேயே செட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஒத்துக்கலை. சாப்பாடு குளிர் எல்லாமே அந்த கிளைமேட் சேஞ்சினால் இந்த முதியோர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு. ஏன்னா இவருக்கு எந்த ஹாஸ்பிட்டலுமே தெரியாதான். நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அவர் ஏதோ ஹிந்தியில் பேசியிருக்காரு. இவர் வந்து நான் வந்து அவர்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி வந்து நான் அவர் சொல்ல நான் பாட்டு அவர் கூட போயிட்டே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு. மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு நீங்கள் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கட்டில் கொடுத்தாரு. அந்த கட்டில் என்னை படுத்துக்க சொன்னார். நான் அவங்க வீட்டில் தான் வந்து 3 நாள் இருந்தேன். பகலும் இரவும் போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கஞ்சி ரொட்டி எல்லாமே வந்து அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. 4வது நாள் தான் வந்து நான் ஒரு சுயநினைவுக்கே வந்தமா இருந்துச்சு. அப்போ தான் வந்து அங்கே உள்ள ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, என்னப்பா உடம்புலாம் பரவாயில்லையான்னு சொல்லி ஹிந்தியில் கேட்டாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சு. அப்போ தான் தெரியும் அந்த வீட்டில் வந்து 2 ஆம்பளைங்களும் 4 பெண்களும் இருந்தாங்களாம். அவங்களில் வந்து ஒரு கட்டில் தான் வந்து இவர் கொடுத்துருந்தாங்களாம். அவ்வளோ அழகாக வந்து 3 நாள் பார்த்துக்கிட்டாங்களாம். 3 நாள் முடிஞ்சவொடனே வந்து ரொம்ப உபசரித்து நானே வந்து கஜுராஹோவுக்கு வந்து இங்கேருந்து பஸ் ஏறி அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பஸ் ஏற்றி அமுச்சு விட்டார் அந்த பெரியவர். அதுக்கு எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க, நான் பார்த்த பயணங்களில் வந்து மலைகள் பார்த்துருக்கேன், அழகழகான இடங்கள் பார்த்துருக்கேன், சிற்பங்கள் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மனிதரும் இந்த குடும்பமும் எனக்கு உதவுனது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு. எனக்கு அவங்க உதவுனது தான் வந்து எனக்கு பெருசாக இருந்துச்சு. எங்கேயோ உள்ளவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் வந்து 3 நாள் தங்க வச்சு ஒரு கட்டில் கொடுத்து என்னை தூங்க வச்சு ரொட்டி காய்ச்சின கஞ்சி எல்லாமே கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அங்கேருந்து கிளம்பும் போது இவர் ஒரு கம்பளி பெட்ஷீட் வந்து வாங்கி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்து வந்து பஸ் ஏற்றி விட்டாராம். அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு அவர் பஸ் ஏற்றி விட்டோன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் இவரை வந்து எங்கள் வீட்டுக்கு இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து இவங்களை வந்து என் பிள்ளைங்கள்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், இவங்களை வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னைக்காச்சும் எனக்கு குளிர் அடிச்சிச்சுன்னா, எப்போல்லாம் வந்து எனக்கு குளிர் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறனோ, எப்போல்லாம் நம்ம ஊரில் வந்து குளிர் அடிக்குதோ இல்லை குளிர் பிரதேசங்களுக்கு நான் பயணம் பண்ணுறேனோ, அப்போதைக்கு வந்து எனக்கு அந்த ஃபேமிலியை பற்றி தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 4-5 வரியை மட்டும் படிக்கிறேன். அந்த சிறிய வீட்டில் 6 பேர் இருப்பதை அப்போதுதான் கவனித்தேன். அதில் 4 பேர் பெண்கள். அவர்களில் ஒரு பாட்டியின் கட்டிலே தான் எனக்கு தந்திருந்தனர். அந்த முதியவள் என் கைகளை பற்றி கொண்டு உடல் நலமாகிவிட்டது, கவலைப்படாதே என்றார். 4 நாட்கள் அந்த வீட்டில் பராமரிக்கப்பட்டு குணப்படுத்தப்பட்டேன். அவர்களின் குடும்பத்துடன் அந்த கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு கூட்டி போனார்கள். சிறிய கோவில் இது. எனக்காகத்தான் அந்த பிரார்த்தனை என்பது பிறகுதான் தெரிந்தது. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் உடம்பு சரியானோடனே கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குடும்பம் வந்து ஒரு சின்ன கோயிலில் வந்து இவருக்காக பிரார்த்தனைலாம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நலமான மறுநாள் தன்வீர் என்ற அந்த கிராமத்து மனிதர் எனக்கு பெரிய கம்பளி ஆடை ஒன்று வாங்கி கொடுத்தார். அந்த கூட்டிகிட்டு போனார்ன்றல அவர் பேர் தான் வந்து தன்வீர். யார் இவர்கள், எதற்காக என்னை குணப்படுத்தினார்கள், என்ன கைமாறு செய்வது என்று கலங்கி நின்றேன். என்னோடு சத்னா வரை அவர் கூடவே வந்தார். கஜுராஹோ போகும் பேருந்தில் ஏற்றிவிட்டார். பேருந்து கிளம்பும் வரை நின்று கையசைத்தார். பயணத்தில் நான் கண்ட எத்தனையோ வியப்பான இடங்கள், அதிசயமான சிற்பங்கள், அரண்மனைகள் யாவும் அந்த நிமிடத்தில் அர்த்தமற்று போனது. பயணத்தில் நான் கண்ட எத்தனையோ வியப்பான இடங்கள், அதிசயங்கள், சிற்பங்கள், அரண்மனைகள் யாவும் அந்த நிமிடத்தில் அர்த்தமற்று போனது. எனது பயணத்தில் நான் கண்டு அடைந்த அற்புதம் அந்த மனிதர்கள்தான். அவரது ஊரும் சிறிய வீடும் எல்லா அற்புதங்களை விடவும் உயர்வானது. என்றாவது ஒரு நாள் அவர்களை எனது வீட்டுக்கு அழைத்து வந்து என் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும் என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்கிறேன். உலகில் என்றும் தீராத அதிசயமாக இருப்பது இது போன்ற மனிதர்களும் அவர்களின் மனதும் மட்டும்தான். இப்போதும் ஏதோ ஒரு குளிர் நாளில் அந்த தன்வீர் என்ற மனிதர் என் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறார். குளிர் உடலில் வரைந்து
மறைந்த இந்த வடு இன்றும் அழியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த தன்வீர் அப்படின்றவரை பற்றி வந்து அழகாக வந்து அவரோட பயண குறிப்பில் சொல்லியிருக்காரு. அந்த கஜிரஹாவை போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. அப்போ நடந்த சம்பவத்தை தான் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னை வந்து 3 நாளாக பார்த்துக்கிட்டு என்னை குணப்படுத்தி எனக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பிரார்த்தனை பண்ணி வந்து இவ்வளோ அழகாக வந்து எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவரோட அனுபவத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பகுதியில். ராமகிருஷ்ண இதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். அவங்க அந்தந்த பயண அனுபவங்களை வந்து அப்போ உள்ள பார்த்த மனிதர்கள் அப்போ உள்ள சம்பவங்களை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதியிலையுமே வந்து குளிர் எப்படி இருந்ததை தாண்டி மனிதர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த பகுதியில் வந்து பெரிய உப்பு அப்படின்னு சொல்லி 6 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு குஜராத்தில் வந்து சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அங்கே உள்ள அனுபவத்தை வந்து அடுத்த சாப்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஒரு சாப்டரில் வந்து நம்ம இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவும் தாண்டி இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா நான் கொஞ்சம் விஷயத்தை தான் வாசிச்சிருக்கேன். நீங்களுமே அந்த குளிரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது வாசிக்கிறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குளிரை பற்றி ஒரு மனுஷன் இப்படிலாம் ஃபீல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்களுமே வாசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் பயணம் பண்ண நீங்கள் ஆசைப்படுவீங்க இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே. அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதின புத்தகம் தான் தேசாந்திரி. நன்றி.